ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நாங்கள் இன்றைக்கி ஆவடியில் நடந்த மெர்மைட் ஷோ தான் போயிருந்தோம். இதோடைய டிக்கெட் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 120 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. டிக்கெட்லாம் கொடுத்து உள்ளே போகும்போதே நமக்கு இந்த மாதிரி 3D வால் செட் பண்ணியிருந்தாங்க பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்காக. அதை முடிச்சுட்டு அப்படியே போனோன்னா, ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அது கூடவே நேம்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருந்தனால நம்மளோட கிட்ஸ்க்கும் ஈஸியாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டுக்குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வச்சிருக்கிற டேங்க்ஸோட செட்டப்புமே ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் லைட் செட்டிங்கோடு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கிட்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து ரொம்ப நேரமாகவே நாங்கள் இந்த எல்லோ கலர் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு இருந்தோம். எந்த மூமெண்ட்டும் இல்லை. நாங்களும் தட்டி பார்த்தோம், எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் டனல்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் போன டைம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. டனலுமே கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. அதுலேயுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நானும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு வாண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதோடைய கிளிப்பிங் இப்போ கொஞ்சம் கேளுங்க, எப்படிலாம் கத்துனாங்கன்ட்டு. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் நமக்கு இந்த மாதிரி கடல் கண்ணன் தான் இருந்தாங்க எங்களுக்கு. அவர் நல்லா எல்லா கிட்ஸையும் பார்த்து ரியாக்ட் பண்ணிவிட்டு பபிள்ஸ் விட்டுட்டு ஹார்ட் விட்டுட்டு சூப்பராகவே பசங்களோட ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டியும் அவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சயின்ஸ்லாம் காட்டிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கூபா டைவிங் தான் இருந்துச்சு. ஸ்கூபா டைவிங் கூட இருக்கும்போது பாப்பாவை நான் தூக்கிட்டேன். அவர் நல்லாவே அவங்க கிட்ட கண்ணாடி கிட்ட வச்சு அவங்க கை கொடுக்குறதும் ரியாக்ட் பண்ணுறதும் நல்லாவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அவளும் நல்லா என்ஜாய் பண்ணா. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறமே நமக்கு வெளியே வந்தோடனே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி பாப்கார்ன்ஸ், இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிளிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஷூஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே நமக்கு பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ், குர்தா, சூட் செட்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி நிறையவே இந்த எக்ஸிபிஷனில் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டோம். இந்த கிட்ஸ் விளையாடுறது பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய வாண்டும் மேலே ஏறி ஏறி போயிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சறுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அந்த கேப்பில் நாங்களும் 2 ரைட் ட்ரை பண்ணியிருந்தோம். 2 பேருமே இந்த பிக் ஜெயிண்ட் வீல் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேர் போகிற ரைடு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஹைட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம நிறுத்தினோடனே இந்த ப்ளே ஏரியாவை ஹைட்லேருந்து பார்க்கும்போது சூப்பராகவே அந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கத்திட்டு ஃபன் பண்ணிவிட்டு இந்த ரைடை நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அடுத்து பாப்பாவும் முடிச்சுட்டு வந்தோடனே இந்த ரைட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. நல்லா கத்திட்டு சுற்றிட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டு வானுக்காக இந்த காட்டன் கேண்டி மட்டும் வாங்கியிருந்தோம். அவளும் நல்லா சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தா. என்ஜாய் பண்ண ஃபீலோட வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.